வெல்கம் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கேட் எக்ஸாம் பற்றி நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் வந்து கேட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கான ரீசன் என்ன, ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன அப்படின்றத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜென்ரலாக பேசலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே இப்போ பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க, இல்லை தேர்ட் இயர் செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து அப்ளிகபிள். அப்போ இப்போ பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வந்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜாப் கேம்பஸ் செலக்ட் ஆகாம ஸோ நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான், ரைட்டா? இப்போ நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம காலேஜ் எந்த காலேஜ் இருந்தாலும் சரிதான். ஸோ இப்போ நீங்க நல்ல காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். பட் நான் வந்து ஒரு டயர் 2 டயர் 3 காலேஜ்ல தான் படிக்கிறேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எந்த லெவல்ல இருக்கு, நம்ம இந்த இன்ஜினியரிங் முடிச்சோடனே ஸோ எவ்வளோ வந்து நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இல்லை உங்க சீனியர் வந்து எந்த மாதிரி ஜாப்ல இருக்காங்க ஸோ அப்படின்றதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் பத்தி ஒரு விஷன் கிடைக்கும். ஓகே, நம்மளும் இந்த மாதிரி ஃபைனல் இயர் படிச்சோடனே ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுக்காக கேட் எக்ஸாம் தான் படிக்கணும் இல்லை, பட் இப்பயே அந்த திங்கிங் வந்து இருக்கணும். ஓகே, அப்ப நீங்க திங்க் பண்ணலாம், இந்த மாதிரி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பே என்னன்னா ஸோ நிறைய ஒர்க் இருக்கு, ஸோ அதையும் சேர்த்து நான் எப்படி பார்க்க முடியும், ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நாங்களும் காலேஜ் தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ ப்ராக்டிக்கலா இப்போ நீங்க செகண்ட் இயர் வந்து இப்போ சம் வந்து முடிஞ்சிருக்கும், அதே மாதிரி தேர்ட் இயர் வந்து சம் முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த டைம்ல வந்து நீங்க காலேஜ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து புக்கை திறப்போம். இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க, இப்போ செகண்ட் இயர்ல தேர்ட் செம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்க காலேஜ் போறீங்க, கிளாஸஸ் போறீங்க, வரீங்க. ஈவன் நீங்க டே ஸ்காலரா இருக்கலாம், இல்ல வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருக்கலாம், எப்படி தங்கி இருந்தாலுமே நம்ம எப்ப புக்கை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் வைப்போம். ஸோ டெஸ்ட் வைக்கும் போது நம்ம அந்த ஒரு அதுக்கு முன்னாடி நாள் எடுப்போம். ஓகேவா? அப்போ அந்த டெஸ்ட் எழுதிட்டு அதை விட்டுருவோம். ஸோ அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி நாள் தான் நம்ம படிப்போம். ஸோ ஒஸ்ட் கேஸ்ல இல்லை நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தேன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அப்போ மீதி உள்ள டைம்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம லைஃப் வந்து இன்ஜினியரிங் முடிச்சோன்னு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுங்க. கேட் மட்டும் இல்லை, அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து எப்படி போறது ஸோ அப்படின்றத வந்து நம்ம திங்க் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனல் பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேட் வந்து நம்ம ஸோ அதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அது எல்லா கைட்லைன்ஸுமே நம்ம இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணும்போது கேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கேட் வந்து நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைம் பீரியட் இருக்கு. இப்போ செகண்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கேட் வந்து நம்ம தேர்ட் இயர்ல இருந்தே எழுதலாம். அப்போ நீங்க செகண்ட் இயர் இப்போ என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஜூலை 1 இன்னைக்கு. அப்போ இந்த ஒரு 6 months அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா இருக்கு, 2026 இருக்கு. அப்போ 2027 பிப்ரவரில வந்து நீங்க கேட் எழுதலாம். அப்போ அரௌண்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ 1 இயர், ஸோ 17 month இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க கேட் வந்து இந்த 17 month வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்க முடியும். இல்ல சார் நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு 6 months இருக்கு. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர்ல ஒரு அட்டம் கொடுக்க முடியும், 1 இயர் இருக்கு. இல்ல சார் நான் ஃபைனல் இயர் தான் இப்ப இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இப்ப கேட் வந்து நமக்கு ஏன்னா பிப்ரவரி மாசம் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு ஆன் ஆவரேஜா எத்தனை மந்த்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 6 + 1 7 months வந்து இருக்கு. அப்ப நீங்க எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி உங்க ப்ரிப்பரேஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கேட் எக்ஸாம் அப்படின்னா உங்க ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் இந்த ஃபைனல் இயர் படிக்கிறவங்க தேர்ட் இயர் படிக்கிறவங்க ஒரு பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க இன்டர்ன்ஷிப்லாம் போவீங்க. அப்ப இன்டர்ன்ஷிப் போறப்ப ஸோ நீங்க வந்து ஒரு டயர் 2 டயர் 3 காலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது ஆக்சுவலா இன்ஜினியருக்கு என்ன வேலைன்னு பாருங்க. ஸோ நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வைசராவோ இல்லை வந்து ஹையர் போஸ்டிங்ஸ்லோ போட மாட்டாங்க. ஓகேவா? நம்ம தான் என்ன பண்ணணும் அங்கே போயிட்டு ஸோ நம்ம படிச்ச நாலேஜுக்கும் அதுக்கும் ரிலவெண்டே இருக்காது, நம்ம தான் ஒர்க்கர் மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்ப ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாம ஏன் அந்த ஜாபுக்கு போகணும் அப்படின்றத நீங்க இன்டர்ன்ஷிப்லேயே பார்த்துக்கலாம். இன்டர்ன்ஷிப்ல இருந்து லேர்ன் பண்ணுவீங்க, அது பார்த்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ பப்ளிக் செக்டார் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம போக முடியும். அப்போ அதுக்கு வந்து நம்ம கேட் படிக்கலாம். அதுக்கு மட்டுமா கேட் படிக்கணும் அப்படின்னா ஸோ இல்லை. ஸோ அந்த கேட் நாலேஜை வச்சுட்டு நீங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்டா இருந்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலா கூட இருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லெவல்ல வந்து எவ்வளவு எக்ஸாம்ஸ் வருது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து படிச்சோம் அப்படின்னா அதுதான் எல்லா எக்ஸாமுக்கும் ஆரிஜின் மாதிரி. அப்போ இது படிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாகும். அப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்து ஏன் இப்பயே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுங்க.
இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு காலேஜ்ல இருந்து சரியான நாலேஜ் கிடைச்சிருக்காதுங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வந்து சப்போஸ் நம்ம அரியர் வச்சிருக்கலாம், செகண்ட் இயர்ல அரியர் வச்சிருக்கலாம், தேர்ட் இயர்ல அரியர் வச்சிருக்கலாம். அரியர்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கேட் எக்ஸாம்ல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீ காலேஜ்ல வாங்கியிருக்க அப்படின்லாம் எதுவுமே கேட்க போறது இல்லை. உங்ககிட்ட அவங்க செக் பண்ண போறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறாங்க. அப்ப இந்த கேட் எக்ஸாம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு செகண்ட் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிப்போம். இந்த செகண்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வந்து படிக்கிற வரைக்கும் உள்ளதை தான் கேட்க போறோம். அப்ப அதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா காலேஜ் படிக்கிறப்ப நம்ம ஒரு ரொம்ப மேலோட்டமா படிப்போம். ஸோ நம்மளோட ஃபேக்கல்ட்டியும் அப்படிதான் நடத்துவாங்க. ஸோ மேலோட்டமா நடத்துவாங்க. பட் கேட் எக்ஸாம் அப்படின்றது வந்து அப்படி இல்லை. ஸோ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏன் தெரிஞ்சுக்கிறோம், இது எப்படி வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகுது, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்க போறாங்க. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா so ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா திங்க் பண்ணுங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இப்ப உங்களுக்கு இன்னும் 7 months இருக்கு. அப்ப அந்த டைம் டூரேஷனை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கேட் எக்ஸாம் எழுதி ஸோ நம்ம ஒரு என்ஐடி மாதிரியான காலேஜஸ்க்கு வந்து போக முடியும். 7 months வந்து ஸோ கன்சிஸ்டண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நம்ம போக முடியும். ஓகேவா? அப்ப அவங்களும் நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதே ஒரே வீடியோல நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு வீடியோவா இன்னைக்கு வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்றோம், அதுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம அகாடமி வந்து எந்த மாதிரி கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம், ஸோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே ஸோ நம்ம டெய்லி ஒரு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் இல்ல பாஸ் அவுட் ஆயிட்டு சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருப்பே நம்மளுக்கு அந்த வேலை பிடிக்காம இருக்கலாம். So அடுத்து வந்து நம்ம லைஃப்ல எப்படி வந்து ஃபார்வர்ட் மூவ் ஆகுறது. ஏன்னா ஒரு ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த முன்னாடி இந்த விஷயம்லாம் திங்க் பண்ணாம ஸோ நம்ம டைரக்டா வந்து நம்ம கம்பெனி போயிட்டோம் அப்படின்னா ஸோ லைஃப் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அங்க போனா தான் தெரியும். ஸோ நம்மள வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா யூஸ் பண்ணிடுவாங்க. பட் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. அப்படின்றப்ப அவங்களும் இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம லைஃப்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து நம்ம ஜாப் போயிட்டு எப்படி படிக்கிறது, இல்ல வந்து இப்பதான் நான் பாஸ் அவுட் ஆயிருக்கேன் சார், ஒரு வருஷம் வந்து டிராப் பண்ணிட்டு படிக்கிறதா, அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேட்ல ஒரு மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க ஒரு அரௌண்ட் 40 marks எடுத்தாலே போதும், நீங்க என்ஐடி திருச்சியில நல்ல பிரான்ச்சே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 years கவர்மெண்ட் ஸ்டைஃபன் கொடுக்குது. அதை வச்சு நம்ம படிச்சு ஒரு எம்என்சி இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு பேக்கேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும், உங்க லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இப்பதான் உங்களுக்கு காலேஜ் வந்து ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படின்றப்போ உங்க ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க இப்பயே இனிஷியேட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஸோ நம்ம அகாடமி வந்து ஸோ எந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபர்தர் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க இதை வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம பார்ப்போம், ஏன்னா ஒரே வீடியோவே ஸோ நம்ம பார்க்க முடியாது. ஸோ தேங்க்யூ.